போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பழைய கொஸ்டின்ஸில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சம்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை எப்படி டிரைவ் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டினில் 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m மைனஸ் 117 எனில் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான மதிப்பு 4 கொடுத்துருக்காங்க. எம்முக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி 4 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கீ ஆன்சரில் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான சம்ஸ் வந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எடுத்தோன்னே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். அவங்க கொடுத்துருக்க 2 நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா 65, 117 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆக்சுவலாக இங்கே 9 கொடுத்துருக்க போல் 3² அப்படின்னு போடணும். சரியா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்க 13 நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இந்த 2 நம்பருக்கு உண்டான எல்சிஎம் 13. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 65m மைனஸ் 117 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எம்முக்கு பதிலாக 4 வேல்யூவை நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறோம். எம்முக்கு பதிலாக 4 போட்டு பார்க்கணும். நமக்கு என்ன வரணும்? 13 வரணும். இந்த 13 அங்கே வரணும். ஓகேவா? எம்முக்கு பதிலாக 4 போட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எம்முக்கு பதிலாக 4 போட்டு பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்க 143 கிடைக்கிது. நமக்கு என்ன வரணும்னா 13 வரணும். ஓகே, அப்போ எம் வந்து 4ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. m = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறோம். m = 3ன்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா 78 கிடைக்கிது. நமக்கு என்ன வரணும்? 13 வரணும். ஸோ நமக்கு m = 3ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. m = 2 கொடுக்குறோம். m = 2 கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 13 கிடைக்கிது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பருக்கு உண்டான எல்சிஎம் வந்து இந்த ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னாக்க 65m மைனஸ் 117 அப்படின்னாக்க எம்முக்கு 2ன்னு கொடுத்தா மட்டும்தான், எம்முக்கு 2ங்கிற வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஹெச்சிஎஃப் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ m = 2 அப்படின்னு ஆன்சரை நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்த சம்மு, இரு சார்பகா எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம்மின் மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு எண்கள் சார்பகா எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு 65 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 சார்பகா எண்ணை A, Bன்னு வச்சுக்குவோம். இவங்க 2 பேர்த்துக்கும் ஹெச்சிஎஃப் எப்பொழுதும் ஒன்றா தான் இருக்கும், வெறும் 1. இந்த ஏவும் பியும் சார்பகா எண்ணாக இருந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப் = 1ன்னு தான் வந்தாகணும். அதே மாதிரி அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் என்ன வரணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கணும். ஓகேவா? 2 நம்பரையும் பெருக்கிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? சார்பகா எண்கள்னாக்க 4, 25 இதுக்குன்னா காமன் ஃபேக்டர் இருக்காது. எக்ஸாம்பிள், சார்பகா எண்களுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 16, 25 வச்சுக்கலாம். அடுத்தது 28, 45 இது ஒரு சார்பகா எண். 28னா 2² × 7, 45னா 3² × 5. இதில் ஏதாச்சும் காமனான ஃபேக்டர் இருக்கானா? கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி 2 சார்பகா எண்களோட எல்சிஎம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 5005 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 65, அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் எப்படின்றத பார்க்கலாம். அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 77 கொடுத்துருக்காங்க. இந்த 77 எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 2 நம்பருக்கு உண்டான எல்சிஎம் வந்து 5005. அந்த 2 நம்பரையும் பெருக்கணும். சார்பகா எண்கள்னால் அந்த 2 நம்பரையும் பெருக்கணும். ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5005 × 65 × x = 5005. அப்போ x = 5005/65 = 77 வந்துருச்சு. ஓகேவா? இதை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நமக்கு 11ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5005 வந்து கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும். பாருங்கள், இந்த எண்ணையும் கூட்டுங்க, இந்த எண்ணையும் கூட்டுங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துடும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், அதனால் வந்து இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 11ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க எண்களில், அதாவது அந்த 2 எண்களில் ஒரு எண் வந்து கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகணும். இங்கே 65 ஒரு நம்பர், அது 11ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இன்னொரு ஆன்சராக வரணும். அங்கே நம்மளோட ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 77 இருக்கும், 78 இருக்கும்,
79 இருக்கும், 67 இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 77 மட்டும்தான் 11ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது ஒன்று தான் ஆன்சர். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். டிவிசிபிள் பை 11, டிவிசிபிள் பை 9, 8 இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். இது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சம்மு. அடுத்த சம்மு பின்னம் கொடுத்துருக்காங்க. பின்னத்தில் வந்து ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. 2/15, 4/5 மற்றும் 6/15. இது மூணுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மேலே தொகுதியில் நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே பகுதியில் இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து சிம்பிளாகவே முடிச்சிடலாம். இந்த 3 நம்பரே பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் நமக்கு. இங்கே ஆன்சர் பாருங்கள். 4/3, அடுத்தது 5/6, அடுத்தது 2/15. அதான் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் 4/5. ஓகேவா? இது 2/5 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? தொகுதி நியூமரேட்டருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், பகுதி டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். தொகுதியில் 2, 4, 6 வந்திருக்கு. ஸோ ஹெச்சிசிஎஃப் 2. அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் சி ஆப்ஷனில் மட்டும்தான் 2/15 வந்திருக்கு. அதனால் இதை பார்த்தோன்னே ஆன்சர் இது தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். சரியா? அவ்வளோதான் ஆன்சரு. சரி, தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி அடுத்ததுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 15, 5, 15 இது மூணுக்கு எல்சிஎம் பார்த்தாக்கா 15 தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஹெச்சிசிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம்மு. மேலே இருக்க நம்பருக்குலாம் ஹெச்சிசிஎஃப் எவ்வளோனாக்கா 2, கீழே இருக்க நம்பருக்குலாம் எல்சிஎம்னா 15. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்மு இது வந்து வித்தியாசமான சம்மு. -9a³ b², c 12a² b² c². இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே மைனஸ் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து இது ஒன்றும் -3². 9னா -9னா என்ன அர்த்தம்? -3². நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? -3² போட்டுறாங்க. -3² அது 9 வந்து நிற்கும். இங்கே -9 அப்படின்னா மைனஸ் ப்ராக்கெட்டில் 3². சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவே போதும். இது எல்லாமே ஆன்சர் வந்துடும் ஈஸியாக. ஆன்சரை பாருங்கள். -9னா -3 -3². 12 வந்து 2² × 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்மில் என்ன வரும் அப்படின்னாக்க எல்லா சம்ஸுமே வந்து எல்லா ஃபேக்டரையுமே நம்ம எடுத்துக்கணும். 2 வருது. 2ஓட பவர் என்ன அப்படின்னா ஸ்கொயர்டு. -3 ஏன்னா 3²க்கு சைன் என்ன அப்படின்னாக்க மைனஸ், அதை போட்டாச்சு. 3² போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தோன்னா -36 வந்து நிற்கிது. ஸோ -36 a³ b² c a² b² c². இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தாக்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a³ b² c². ஸோ -36 அப்புறம் a³ b² c². இதுதான் இந்த நம்பருக்கான எல்சிஎம். சரியா? அப்புறம் கடைசியாக ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது மூணுக்கு உண்டான எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 15, 25, 75. இது மூணுக்கு எல்சிஎம் இது பார்த்தாவே நம்ம மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 75 15 எல்சிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் ஆகிறதுக்கு 15 வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அடுத்தது 25 கொடுத்துருக்கான். 25 வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே இந்த 3 நம்பரை விட வரக்கூடிய எல்சிஎம் ஒன்று பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா இந்த 3 நம்பருக்கு ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு ஈக்குவல் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் தான் இருக்கிறதுலே பெரிய நம்பரு, ஹெச்சிசிஎஃப் தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதே லாஜிக் தான் ஹெச்சிசிஎஃப்க்கும். ஹெச்சிசிஎஃப் வந்து இருக்கிற எல்லா நம்பரை விட சின்ன நம்பராக இருக்கும். அப்படிலாம் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்சிஎம்மு கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கொடுக்கப்பட்ட எண்களில் எது பெரிய எண்ணோ அந்த எண்ணுக்கு அது சமமாக இருக்கும். ஓகேவா? அந்த லாஜிக் படி பார்த்தா இங்கே என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 75க்கு அது ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், 15 பிரித்தா 3 × 5, 25 பிரித்தா 5², 75 பிரித்தா 3 × 5². ஸோ எல்சிஎம் வந்து 75. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளான லாஜிக்கு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய பேப்பர்ஸில் வந்துருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், ஷார்ட்கட்ஸையும் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்டேட்மெண்ட்டாக கூட சில கொஸ்டின்ஸை கேட்கலாம். அதனால் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அதை நம்ம கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, அனலைஸ் பண்ண முடியும். அதனால் சின்ன சின்ன லாஜிக் சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.